ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வேர்ல்ட் சாம்பியன்ஸ் வந்து அரைவ் ஆகிட்டாங்க இந்தியாவில். ஸோ இப்போ வந்து சாயங்காலம் வந்து பேரடைஸாக ஆரம்பிச்சிருவாங்க. செலிப்ரேஷனும் செம்மையாக இருக்க போகுது. ஸோ அதை பற்றின இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே காலையில் வந்து அரைவ் ஆனோடனே டெல்லியில் தான் போய் அரைவ் ஆனாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் பிஎம்மை பார்த்துட்டு அவர்கிட்டையும் அவர் வந்து நம்மளுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணி செம்மையாக இருந்துச்சு. அதை பற்றியும் பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2007க்கு அப்புறம் இப்போ தான் திருப்பி அந்த பேரடைஸ் மாதிரி கொண்டாட போகிறோம். ஸோ மும்பையில் வந்து இன்றைக்கி ஈவினிங் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு, அதை பற்றியும் சொல்கிறேங்க. ஸோ செம்மையாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா செம்ம ஃபன்னியாக டான்ஸ் ஆடிட்டு ஸோ ரொம்ப ஜாலி மூடில் தான் வந்தார் காலையிலையும். ஸோ செலிப்ரேஷன் மூடில் தான் இவரும் இருக்கார். டீம் இந்தியா எல்லா வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸும் இருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது. எல்லாருமே வந்திருந்தாங்க. காலையில் போயிட்டு பிஎம் சாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா சாம்பியன்ஸும் ஒரு கப்போடு தான் வந்திருந்தார். ரோஹித் சர்மா வரும்போது எல்லாரையும் செம்மையாக வெல்கமும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து டெல்லியில் நடந்தது கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பேரடைஸ் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பேரடைஸ். ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ செம்ம க்ரௌடு, பயங்கர ரஷ்ஷாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு மும்பையில். ஸோ நிறைய பேர் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே. ஸோ காலையிலேருந்து அங்கே ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்தது. ஸோ வந்த உடனே டீம் இந்தியா அங்கே அரைவ் ஆனோடனே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா அர்ஜென்டினா 2022 வேர்ல்ட் கப் ஜெயிச்சது எப்படின்னா ஒரு கண்ட்ரியே சேர்ந்து ஃபுல்லாக பேரடைஸ் பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு சிட்டி மட்டும் செம்மையாக பேரடைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா மும்பை சிட்டியில் தான் செம்மையாக நிறைய க்ரௌடு இருக்க மாதிரி ரொம்ப பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, எக்ஸைட்டோடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ டீம் இந்தியாவும் நல்ல ஜாலி மூடில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்திங்களா கப்பு தூக்கி கொடுக்கறது, ஸோ செலிப்ரேஷன் பண்ணுறது, நல்லா போஸ் கொடுக்கறது. ஸோ ஜாலி மூடில் இருக்காங்க இந்தியன் டீம். ஸோ இதே கண்டினியூ பண்ணால் அடுத்த கப்புக்கும் நம்ம அடிக்க சான்ஸ் இருக்கும். ஸோ கோலி அண்ட் ரோஹித் இவங்க டியோ இந்த கப்பை அடித்து கொடுத்துட்டாங்க, T20 வேர்ல்ட் கப். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட்டு அடித்து கொடுத்தா செம்மையாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட்டும் இதுக்கு முன்னாடி 2 மேட்ச்சும் ஃபைனல் ரீச் ஆகிருக்கும், 2 டைமும் தோற்றுருக்கோம் ஃபைனலில். ஸோ இந்த டைம் ஃபைனல் அடித்து கொடுத்தா செம்மையாக இருக்கும். இதே டியோ தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் 2 டைமே நம்பர் 1 டீம் நம்ம தான் குவாலிஃபை ஆனோம். ஆனால் அப்பயும் தோற்றோம். ஸோ இந்த டைம் நம்ம அடித்தா வேறு மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோவில் தான். பை கைஸ்.